எங்க வீட்டுக்குள்ள ஒரு திட்டு பையன் வந்துட்டான். மிட்சி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன விஷயம் மேடம்? ஆமா, நீ இப்ப வெளிய போறியா? ஆமா, கொஞ்சம் ஷாப்பிங் போலான்னு இருக்கேன். வெளிய போகும்போது கதவை நல்லா லாக் பண்ணிட்டு போ. நம்ம ஏரியால திருட்டு அதிகமாயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திருட்டா? திருட்டு போறதுக்கு என் வீட்ல அப்படி ஒண்ணு பெரிய பொருள் கிடையாது. அப்படியே திருட வந்தாலும் அவனை ஷீரோ பாத்துக்குவான். அதுதான் பெரிய பிரச்சனையே. அந்த திருடன் வீட்ல இருக்கிற பொருளை விட நாய்க்குட்டியை தான் திருடிட்டு போறானா. அதுக்குதான் இவ்வளவு சொல்ற. என்னது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த ஏரியாவுல வர வர ரொம்ப திருட்டு அதிகமாயிடுச்சுன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. இதோ இந்த போட்டோல இருக்கானே, இவனை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். பாக்க அப்பாவி மாதிரி இருக்கிறதுனால வீட்ல இருக்கிற எல்லா நாய்க்குட்டிகளையும் சுலபமா ஏமாத்தி திருடிட்டு போயிடுறான். இவனை பார்த்து தெருவுல இருக்கிற நாய் கூட குலைக்க மாட்டேங்குதுன்னா பாருங்களேன். நான் தான் சொன்னல, உண்மையிலேயே இவன் ஜகஜால கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. அம்மா, நானும் பாக்கணும். என்கிட்ட காட்டுங்க, காட்டுங்க. இந்த பாரு. உங்க வீட்லயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கு போல இருக்கு மேடம். ஆமா ஆமா, இவன் பேரு ஷீரோ. ரொம்ப நல்ல டாகி. இவன் எப்படி இங்க வந்தா? ஷின்சான், வீட்டை பாத்துக்க சொன்னா வெளியில எதுக்கு வந்த? எந்த வேலையும் நீ பொறுப்பாவே செய்ய மாட்டியா? இந்த ஹீரோ பையன் தாமா வாக்கிங் போனோம், கூட்டு போடான்னு கத்துனான். சொல்லிக்கிட்டே இருக்க, எங்க போற ஷின்சான்? சரி மேடம், நான் இப்ப கிளம்புறேன். வீட்டையும் உங்க நாய்க்குட்டியும் பத்திரமா பாத்துக்கங்க. பாய். இந்த பையன் கதவை லாக் பண்ணாமே போயிட்டான். கஷ்டப்பட்டு ஹீரோ ஒரு பெரிய வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கட்டி வச்சுட்டான் யங் சூப்பர் ஸ்டார் ஷின்சான். நீ அவனை வாக்கிங்கே கூட்டிட்டு போல, அப்புறம் என்ன பத்திரமா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ற? நாங்க என்ன ஆட்டோலயே வெளியே போனோம், நடந்துதானே போயிட்டு வந்தோம். ஏன் இப்படி பொறுப்பே இல்லாம இருக்க ஷின்சான்? சரி, அம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டை சாத்திக்கிட்டு உள்ளேயே பத்திரமா இரு ஷின்சான். சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்கோ. அம்மா, அங்க பாத்தீங்களா, ஹீமாவாரி உங்களை மாதிரியே கேவலமா பேசினா. சூப்பர்ல. என்ன கேலி பண்ணா இதான் கதி. சரிங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் இப்படி இருக்கு. இங்க பாரு ஷீரோ, திருட வந்தா எப்படி நடந்துக்கிறோம்னு அண்ணன் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். நீ தான் இந்த கதையோட ஹீரோ, ஓகேவா? நான் தான் இந்த கதையோட டைரக்டர். இந்த கதைக்கு முக்கியமா ஒரு திருடன் தேவைப்படுறானே, யார போடலாம்? பக்கத்து வீட்டாண்டி கரெக்டா இருப்பாங்க, அவங்களுக்கு புக் பண்ணிடலாமா? என்னது, உன் கேம்ல நான் தான் திருடனா நடிக்கணுமா? ஆமா ஆண்டி, எங்களுக்கு மேக்கப் செலவெல்லாம் மிச்சம் இல்ல. சாரி ஷின்சான், என்னாலலாம் இப்போ உன் கூட விளையாட முடியாது. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். தத்ரூபமா ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை அப்படியே வாங்கி நடிக்க தேவையில்ல. யாரவன்? ஜல்லக்குட்டி, நீ நல்லா இருக்கியா? யார் நீங்க? ஹீரோ டச் பண்ணி பேசுறீங்க? இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்திருக்கனே. அது நீ என்ன? நானும் கசாமாவும் உங்களை பக்கத்து தெருவுல சட்டை இல்லாம பாத்திருக்கோம். நான் கசாமா நல்லா உட்காந்து தின்னி எப்படி இருக்கு பதியாது? ஆமா, பாக்க அப்படியே பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சது சைனால இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சைனால இருந்தா? அங்க இருந்து எப்படி நடந்தே வந்துச்சா? இல்ல, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் புடிச்சு வந்தது. என்னவோ போ. ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. உங்களை அங்கதான் நான் பார்த்தேன். உங்க வீடு அங்கதான். இங்க என்ன பண்றீங்க? என்ன சொல்ற? சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்கீங்க. ஓகே, இப்ப நீங்க தான் திருட. நீங்க வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறீங்க. உங்களை ஹீரோ வந்து அப்படியே கபகன்னு கடிக்குது. இதான் சீனு. அதை அப்படியே பர்ஃபெக்ட்டா பண்ணணும், சரியா? உண்மையான திருடனையே இவன் திருட மாதிரி நடிக்க வைக்கிறானே. சரி, ஏதாவது பண்ணி இந்த நாயை திருடிக்கிட்டு பக்கத்து தெருல இருக்கிற நாயையும் திருடிட்டு போயிடணும். நம்ம பிளான மிஸ் பண்ண கூடாது. மாட்டிக்கிச்சு. கட் கட் கட். ஓய் ஹீரோ, அவர் திருடன் போய் கடினான வாலாட்ற. ஐயோ பாவம், இந்த நாய்க்குட்டிக்கு என் மேல பாசம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் குலைக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க ஹீரோ மனுஷங்களை பார்த்தாதான் குலைக்கும், டாகியை பார்த்தா குலைக்காது. எனக்கு என்னமோ நீங்க ஹீரோ கண்ணுக்கு சட்டை போட்ட டாகி மாதிரியே தெரியுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இன்னும் ஆமா. இப்படியே போச்சுன்னா என்னோட ஸ்டோரிய கரெக்டா எடுக்க முடியாது போல இருக்கு. ஐடியா. ஹீரோ சார், இத அப்படியே மாட்டிக்கிறீங்களா? என்ன வாண்டட்னு போட்டிருக்கிற போஸ்டர் தானே இவன் மாஸ்கா எனக்கு கொடுக்கறான். இது எங்க போய் முடிய போகுதோ? ஓகே, கேமரா ரோலிங், ஆக்ஷன்.
ஹேய் ஷின்சான் எப்படி இருக்க? ஹலோ போலீஸ் அங்கிள். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? திருடனை எப்படி பிடிக்கிறதுன்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? பாவம் இந்த ஆளு ஷின்சான் கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ. வாண்டட் போஸ்டரை இந்த மாதிரி மாஸ்கா யூஸ் பண்ண கூடாது. இந்தா நான் உனக்கு இன்னொரு போஸ்டர் தரேன். இந்த போட்டோவை நல்லா பாத்துக்கோ. எங்கேயாவது இவனை பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. கொடுங்க. ஓ இதுவா? நான் பாத்திருக்கேனே. இது இந்த ஏரியால தானே இருக்கு. வந்து உண்மையாவ சொல்ற? உங்களுக்கு டவுட்டா இருந்தா அதோ தெரியுது பாத்தீங்களா இந்த வீடு, அது வரைக்கும் என் கூடவே வாங்க. நான் வீட்டை பாத்துக்கணுமா? இது ஒரு பாருங்க நீங்க கேட்ட பைய. ஷின்சான் அம்மா வந்துட்டேன். ஷின்சான் ஷின்சான் ஷீரோ, ஷின்சான் எங்க? இந்த பையனை வீட்டை பத்திரமா பாத்துக்க சொன்னா வீட்டை திறந்து போட்டுட்டு பொறுப்பே இல்லாம போயிட்டானா? இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த வீட்ல நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வீட்ல அந்த மாதிரி ஆக கூடாது. சீக்கிரமா இந்த நாயை திருடிக்கிட்டு நாம இங்க இருந்து போய்கிட்டே இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஓ ஆகா, இந்த நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. நீயா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. ஒரு ஜூட்டு.